difference. இப்போ first வந்து eye makeup ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால eye makeup நம்ம eye correction கொஞ்சம் பண்ணிக்கணும் because அவங்களுக்கு கொஞ்சம் இங்க darkness இருக்கு. To hide the darkness we are using orange corrector and we are correcting the darkness. After correction we have to conceal it. Concealer எதுக்கு போடுறோம்னா to match up with her natural skin tone. So once we apply it we can blend it immediately. இப்போ கன்சீலர் பாத்தீங்கன்னா நேச்சுரலா அவங்க ஸ்கின் டோனுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஐ மேக்கப் போடும்போது it won't pop up the eye makeup as we are doing subtle eyes now. So நம்ம என்ன பண்ணோம், ஒரு லைட்டா கலர் கன்சீலர் எடுத்து திரும்ப இது மேலேயே we have to apply it. I'm using a lighter shade. இது ஏன் பண்றோம்னா நம்ம ஐ மேக்கப் வந்து இன்னுமே என்ஹான்ஸ்டா தெரியும். நம்ம லைட்டரா கலர்ஸ் யூஸ் பண்ணா கூட நல்லா பாப் அப் பண்ணி காட்டும். Once we highlight the eyes, now we can start with eye makeup. Eye makeup பண்ணும்போது it will be seen clearly. We can set it with a setting powder so that இந்த இது cream வந்து மூவ் ஆகாம இருக்கும். When we do eye makeup it won't disturb the skin. So mild or setting powder கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். Now we are starting with crease line. Crease line எப்பவுமே வந்து lighter shades ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். Crease line வந்து outer part of the eyes. ஐலிடுக்கு மேல லைக் ஐப்ரோஸ்க்கும் ஐலிடுக்கும் இன் பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸ் தான் நம்ம க்ரீஸ் லைன் சொல்லுவோம். இதுல தான் நம்ம க்ரீஸ் லைன் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஷேட் வந்து எப்பயுமே லைட்டர் ஷேடா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே டார்க்கர் ஷேட் அங்க போட்டோம்னா ஐஸ் வந்து ஸ்மாலர் ஆயிடும். எப்பயுமே ஐஸை வந்து பிகரா தான் நம்ம காட்டணும். ரொம்ப பெரிய ஐஸ் இருக்கும் போது தான் அந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ண முடியும். எப்பயுமே அவுட்டர் கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இன்னர் கார்னருக்கு கொண்டு போகணும். அண்ட் தென் ப்ராடக்ட்டும் அவுட்டர் கார்னர்ல இருந்ததுன்னா if it is extra also we can remove it easily. When it goes inner corner eyes வந்து சின்ன சைஸா சின்னதா மாறிடும். So எப்பயுமே அவுட்டர் கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னர் கார்னருக்கு கொண்டு போறது is the best thing. Now we are going with இது வந்து lighter shade. இதுக்கு இதோட ஃபேமிலில we have to choose another darker shade. So இதுக்கு அடுத்த darker shade like I am going with this. எப்பயுமே ஐ மேக்கப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மேக்கப் பண்றதுன்றது பெஸ்ட் திங். ஏன்னா இதோட ஃபாலோஅவுட்ஸ்லாம் இருந்தாலும் we can remove it. இதே நீங்க ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ மேக்கப் பண்ணும்போது ஃபாலோஅவுட்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்றதுன்றது பெரிய டாஸ்கா இருக்கும். ஜென்ட்லி we can do it, பட் தென் இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வேயா இருக்கும். ஸோ அவுட்டர் கார்னர்ல இருந்து ப்ராடக்ட் வச்சு we have to bring it to inner corner. எப்பயுமே கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து ப்ளே பண்ணுங்க. எடுத்தோன்னா நிறைய ப்ராடக்ட் எடுத்து சரி எப்படியும் நம்ம போட தானே போகிறோம் நிறைய ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த டைம் இட் மே சேஞ்ச் த ஐ லுக். இப்போ இந்த இடத்துல டார்க்காக வந்துடும், சம்டைம்ஸ் இன்னர் கார்னரில் நிறைய வந்துடும் ப்ராடக்ட். ஸோ தென் எப்பயுமே கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து we can build up. We need not take more product and build it immediately. எப்பயுமே கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து கொஞ்சமாக we can build your eyes. ஸோ எப்பயுமே இந்த ஐலிட் மேலே எல்லா கலர்ஸும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவுட்டர் கார்னர்லேயே அதே க்ரீஸ் லைன்லேயே ஃபாலோ பண்ணி வரும்போதே இட் வில் ஃபில். அந்த சட்டிலாக ஃபில் ஆனதுக்கப்புறம் we can play with the middle color. ஸோ simultaneously we are doing it on other eyes. எப்பயுமே ஒரு ஐஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ஐஸ் பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே வரணும். எனி டிஃப்ரென்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண கலர்ஸும் ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் இஃப் அட் ஆல் சம்டைம்ஸ் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கலர்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் ஒரு ஐ ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இதை பண்ணும் போது வி மே மிஸ் த கலர். ஸோ அந்த கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு கோ ஈச் அண்ட் எவ்ரி சைட் கண்டினியூஸ்லி. இப்போ கொஞ்சம் அவுட்டர் லைன் எல்லாம் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறோம். ஏன் டார்க்கன் பண்ணுறோன்னா ஐ வந்து கொஞ்சம் அவுட்டர் ரிங்கில் வந்து சட்டிலாகும், இன்னர் ரிங்கில் சட்டிலாகும், அவுட்டர் ரிங்கில் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும் போது தான் அது ஒரு லுக்காக க்ரியேட் ஆகும். கலர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்ம
ப்ராடக்ட் நல்லா அதில் வந்து சீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தென் we can use it. It's an optional. தெரியும் உங்களுக்கு. Then again we are doing it on other eyes. We have to push it. இந்த ப்ராடக்ட் எப்பயுமே அப்ளை பண்ணும்போது ஷிம்மர்ஸ் எப்பயுமே அப்ளை பண்ணும்போது we have to push the product. We must not drag the product. We have to push it into the skin. இந்த ஸ்கின் உள்ள புஷ் பண்ணும்போது தான் இது சீட் ஆகும். பண்ணதுக்கும் இது கையில் பாப்அப் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா you will know. இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பிக்மெண்ட், இதில் கொஞ்சம் சட்டலாக இருக்கும். That's why we are using this to push the product. Now we have created a subtle, elegant eye makeover. I can concentrate பண்ணி ரொம்ப eye makeup போட்ட மாதிரி இருக்காது. It will be like subtle and neat. Any party looks we can create like this. So if we need, we can add highlighters or we can use glitters to pop up more. உங்களுக்கு சட்டலாக போட்டிருக்கேன். ஆஸ் வி ஆர் டூயிங் சம் ஷூட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சமே என்ஹான்ஸ், இப்போ சட்டலாக வேணும் லைக் நேச்சுரலாக பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு அப்போ வந்து இஃப் வி என்ஹான்ஸ் த ஐஸ் ஈவன் மோர், அது வந்து இன்னுமே நல்லா இருக்கும். லைக் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போது அதோட ஐ லுக் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும் போது இட் வில் பி நைஸ். ஸோ ஐ எம் யூஸிங் திஸ் ஆல்மண்ட் ஷேட். இந்த மாதிரி இருக்கும் ஒரு கிளிட்டர். ஸோ லூஸ் கிளிட்டர்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம கிளிட்டர் ஜெல்னு இருக்கு. ஸோ ஃபிக்ஸிங் ஜெல்னு விற்கிறது. ஸோ வி கேன் யூஸ் வித் தட். அது கொஞ்சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா if we don't have that gel kind of thing, then we can use it directly with the concealer. Again the concealer நம்ம இங்கே போட்ட மாதிரி we can use the concealer little bit and then அது மேலே டேப் பண்ணிக்கலாம். It's better to use with the gel. If at all in case நீங்கள் இல்லைன்ற சிச்சுவேஷனில் you can opt for that option. இந்த கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரான்சி லுக்கில் இருக்குது. லைட்டான ஆல்மண்ட் ப்ரான்சி லுக்கில் இருக்குது. நம்ம கிளிட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லை வந்து we are placing. கொஞ்சம் நம்ம மினிமல் ப்ராடக்டாக எடுத்து we have to keep it in the spatula. ரொம்ப மினிமல் ப்ராடக்டே எனஃப் தான் வருது. அதில் வந்து we can directly apply or pressed glitters or even we have the liquid kind of thing that we can apply directly. இது loose glitters இருக்கவே we are using the gel and then we are applying. Now we are taking little amount of gel, then gently we are dabbing it on eyelid. ஃபுல்லாக போடக்கூடாது, ரொம்ப சட்டிலாக கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா இட் வில் கம் இன் த்ரூ த ப்ரஷ் டு ஜென்ட்லி ப்ரெஸ் இட் ஆன். It's not necessary to take more product and put it all over the eyes. சட்டிலாக எடுத்து எவ்வளோ வேணுமோ we can. எப்படி இருந்தாலும் we will give the eyeliner over here. ஸோ ஐலைனர் கொடுக்கும்போது இங்கெல்லாம் ப்ராடக்ட் கிளிட்டர்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லிட்டு மேலே மட்டும் போட்டால் போதும். ஸோ we have done with that. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாப்ட் அப்பாக தெரியும் இந்த மாதிரி போடும்போது. ஸோ ஷூட்ஸ்க்கு லைக் இன்கேஸ் பிரைட் கேட்குறாங்கனாலும் we can do it like this. Will be in distance and they will be taking photographs also. ஸோ அதுக்கு நல்லா இது என்ஹான்ஸ் பண்ணி தரும்.